மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போம் என்கிற உயரிய முழக்கத்தை முன்வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, அக்காமார்களே, வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி தத்துவத்தை வரையறை செய்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களே அமைக்கிற ஆட்சிதான் மக்களாட்சிங்கிறார். அந்த மக்களாட்சியின் அடித்தளம், அடிநாதம் தேர்தல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்திற்கோ பார்லிமென்றத்திற்கோ நடத்தப்படுகிற தேர்தல் முறைதான் ஜனநாயகத்தின் உயிர்ப்பு. மக்களிடம் அதிகாரம் இருப்பது, மக்களிடம் இருக்கக்கூடிய கடைசி அதிகாரம் வாக்குரிமை மட்டும்தான். நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கிறோம் ஆட்சியாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களையோ பார்லிமெண்ட் உறுப்பினர்களையோ நாம் தேர்வு செய்கிறோம். நாம் தேர்வு செய்ய பிறகாக நமது அதிகாரம் இன்னொருத்தருக்கு கடத்தப்பட்டது. அப்ப அந்த தேர்தல் முறைதான் மக்களாட்சி முறையில் கடைசி வாய்ப்பு. இன்னும் 3 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்க போகுது. இந்த முறை 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் தமிழ்நாட்டில் சூழல் என்னவாகும்? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பணத்தை இறக்கப் போகிறது திமுகவும் அதிமுகவும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக செலவு செய்யலாம் என்று வைத்திருக்கக்கூடிய உச்சபட்ச தொகையே 40 லட்சம் தான். 40 லட்சம் செலவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் உச்ச வரம்பு வச்சிருக்கு. ஆனா திமுகவும் அதிமுகவும் வரக்கூடிய தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொகை மிக குறைந்தது 20 கோடி. அது கோயம்புத்தூரா, திருச்சியா, திருப்பூரா, அது 50 கோடியாக உயரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி 15 கோடி. ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். அந்த 15 கோடிக்கு உட்பட்டதான் தொகுதி முழுக்க நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியும். பள்ளிக்கூடங்களில் ஏதாவது வசதி செஞ்சு தர முடியும். சாலையில் ஏதாவது செய்ய முடியும். ஆனால் 15 கோடி நலத்திட்டம் செய்யலாம்னா இவன் 40 கோடி 50 கோடியை போட்டு இந்த தேர்தலில் வென்று வரணும்னு பார்க்குறேன். அப்போ என்ன ஆக போகுது? முழுக்க முழுக்க அரசியல் என்பது வர்த்தகமாக, வியாபாரமாக மாறி போனது. அடித்தட்டு உழைக்கும் மகன், அன்றாடங்காட்சி, தினக்கூலி, வேளாண் குடிமக்கள் விட்டு பிள்ளை, சாமானிய விட்டு பிள்ளை அதிகாரத்துக்கு போக முடியுங்கிற கனவு கூட காண முடியாது என்கிற நிலைக்கு இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை தள்ளிவிட்டது. அரசு என்பது பணத்தை போட்டு எடுக்கிற தொழில் அல்ல, புனிதமான சேவை களம். ஆனால் 2 திராவிட கட்சிகளும் இந்த அரசியலை சாக்கடையாக மாற்றிவிட்டது. அரசியல் சாக்கடை என்றால் சாக்கடைதான். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு பணியாளர்கள் தான் சீமானும் அவன் தம்பிகளும். இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம், ஒரு கேடுன்னா முதல்ல நிற்பது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. நாம் தமிழர் கட்சி மேடையும் மற்ற கட்சி மேடை போல இல்லை. நாங்கள் இந்த களத்தில் 15 ஆண்டா நிற்கிறோம். மற்ற கட்சிகள் போல நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு தீர்மானித்து தொடங்கப்படவில்லை, வரலாறு பிரசவித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பிறந்தது? பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு, சண்டை. பெரியார் மணியம்மையை திருமணம் செய்தார், வாரிசாக இயக்கத்துக்கு அறிவித்தார். அது பிடிக்காது, இயக்கத்தை விட்டு வெளியேறி அண்ணா தனி இயக்கம் கட்டினார். அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவின் காலத்துக்கு பிறகாக கருணாநிதி அதிகாரத்துக்கு வருகிறார். கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு. எம்ஜிஆர் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கேட்கிறாரு, கருணாநிதி தர மறுக்கிறாரு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சொத்து கணக்கு கேட்கிறாரு பொது வெளியில. கணக்கேட்ட உடனே எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் முரண்பாடு வருது. எம்ஜிஆர் வெளியேற்ற போடுறாரு. வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் ஒரு அமைப்பு, அது அதிமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் எங்க தன் மகன் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்று கருதி வைகோவை கட்டம் கட்டி வெளியேற்ற கருணாநிதி. வைகோ வெளியேறி தனி இயக்கம், அது மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும்
2 பேருக்கிடையான தனிப்பட்ட அகந்தை சண்டையில் உருவான இயக்கம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு புறப்படுக்கவில்லை. எங்கள் இனத்தின் பிணங்களுக்கு மத்தியிலே நாங்கள் புறப்படுத்தும். மே 18 நாளை எந்த ஒரு தமிழனும் மறக்க முடியாது. 2009 ஆண்டை எந்த ஒரு தமிழனும் கடக்க முடியாது. 2009 மே 18 இந்த நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று முடித்துவிட்டு அவ்வளவுதான், நாங்கள் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொன்று விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்த நாள் மே 18. இந்திய வல்லாதிக்கம் முழுக்க முழுக்க வேடிக்கை பார்த்து ஏளனமாக பார்த்த நாள் மே 18. சிங்களர்கள் ஆனந்த கூத்தாடிய நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூனி குறுகி வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அவமானத்தால் கண்ணீர் வடித்த நாள் மே 18. ஐயோ எல்லாம் போச்சு என்று உலக தமிழினம் கதறிய நாள் மே 18. நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று உலகம் கணக்கிட்ட நாள் மே 18. எந்த மே 18 நாங்கள் வீழ்ந்து விட்டோம் எல்லாம் முடிந்து போனது என்று உலகம் கணக்கிட்டதோ அதே மே 18 குறிவைத்து அடுத்த ஆண்டு 2010 எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை திரட்டி யாதும் ஊரே யாவரும் கேள் என்று உலகத்தை நேசித்தோம், உலகத்தை ஒருவனை கொண்டாடினோம். ஆனால் எங்கள் இனம் கொண்டளிக்கப்பட்ட போது அதை கேட்க நாதி இல்லையே என்று பன்னாட்டார்களை நீதி கேட்க மதுரை மாநகரில் 2010 அதே மே 18 குறிவைத்து நாம் தமிழங்கிற தேசிய உணர்வை முன்வைத்து ஒரு இயக்கமாக நாங்கள் எழுந்தோம். 15 ஆண்டுகள பயணம், 15 ஆண்டு காலம். இந்த 15 ஆண்டு காலம் நாங்கள் சந்தித்த அடக்குமுறைகள், நாங்கள் எதிர்கொண்ட அவதூறு பரப்புரைகள் ஏராளம். நாங்கள் களத்தில் நிற்காத போராட்டம் இல்லை. எல்லா போராட்டத்துக்குமே களத்தில் இருக்கோம். காவிரி சிக்கலா போராடி இருக்கோம், முல்லை பெரியாரா போராடி இருக்கோம், பாலாரா போராடி இருக்கோம், கச்சத்தீவா போராடி இருக்கோம், மீத்தேனா போராடி இருக்கோம், கைட்டோரப்பனா போராடி இருக்கோம், உயிர்மெழுத்த கோபுரம் பதிக்கிற திட்டமா அதுக்கு எதிராக போராடி இருக்கோம், ஸ்டெர்லைட்டா அணு உலையா அணுக்களி மையமா எல்லா மக்கள் வாழ்வாதார உரிமை சார்ந்த சிக்கல்கள்ல மக்கள் பிரச்சனைகள்ல களத்தில் நின்று போராடி இருக்கோம். தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம், மக்கள் துயருற்ற காலத்தில் மக்களோடு நின்று உதவி பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க 15 ஆண்டு காலமா மக்களோடு நிற்கிறோம். மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சு முதல்ல நாம் தமிழர் கட்சி வரல. திமுக அதிமுக மாற்று என்று சொல்லி 92 93 ஐயா வைகோ வந்தாங்க. 96 ஐயா வைகோவை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி 3வது அணி கட்டமைக்கப்பட்டது. வைகோ அந்த தேர்தலை தோற்று போனார். தோற்று போன பிறகு எந்த அதிமுகவை திமுகவை எதிர்த்தாரோ அதே அதிமுகவோடு திமுகவோடு போனார். ஐயா மூப்பனார், ஜி கே மூப்பனார் 2 பேரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணி அமைத்தார். அவர் தோற்று போனார், அதிமுகவோடு போனார். ஐயா விஜயகாந்த் 2 தேர்தல் தனித்து களம் கண்டார். 2006 2009 2 தேர்தல். 2011 அவர் அதிமுகவோடு போனார். ஐயா கமலஹாசன் 2018 வந்தார். வந்தப்ப திமுக அதிமுக மாற்றுனார். 2 தேர்தல் தாக்கு பிடிச்சாரு. 3வது தேர்தலில் அவர் திமுக போனார். இப்படி மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைத்த கட்சிகள் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனார். 2 தேர்தல் அதுக்கு மேல தாக்கு பிடிச்சது இல்லை. ஒன்னு திமுக போகும், இல்ல அதிமுக போகும், இல்ல கரைஞ்சு போகும், இல்ல ஒளிஞ்சு போகும். ஆனா மாற்றுங்கிற முழக்கத்தை முன்வைத்து 4 பொது தேர்தலை கடந்து களத்தில் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறலங்க. 14 தனிச்சு போட்டி போட்டோம், வெற்றி பெறல. 19 தனிச்சு போட்டி போட்டோம், வெற்றி பெறல. 21 தனிச்சு போட்டி போட்டோம், வெற்றி பெறல. 24 தனிச்சு போட்டி போட்டோம், வெற்றி பெறல. நாங்கள் வெற்றி பெறல. ஆனா நாம் தமிழர் கட்சி எழுந்து நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது. 1.1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு கட்சி அதோடு தேஞ்சு போகும், ஒளிஞ்சு போகும். ஆனா 1.1 8 விழுக்காடு அளவுக்கு நாம் தமிழர் கட்சி உயர்ந்தது. இந்தியாவின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் தோத்த ஒரு கட்சி எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனா தோற்ற கட்சி எழுந்தது, உயர்ந்தது, மிழுந்தது. அது நாம் தமிழர் கட்சி. வெறும் 8 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பணம் பிரதானமா மாறி போச்சு.
வாக்கு காசறான். ஈரோடு கிழக்கா விக்கிரவாண்டியா இடைத்தேர்தல வாக்கு காசறான். 100 கோடியை வாரி இறைக்கிறான். பொது தேர்தலா அப்போதும் காசை வாரி இறைக்கிறான். ஆனா நாம் தமிழக கட்சி பெற்ற 36 லட்சத்துக்கு மேலான வாக்குகள்ல ஒரு வாக்கு கூட காசு கொடுத்து பெறப்பட்டது இல்லை. எங்கள் கோட்பாட்டுக்கும் கொள்கை உறுதிப்பாட்டுக்கும் தத்துவத்துக்கும் மக்களுக்கான போராட்டத்துக்கும் கொள்கை முழக்கத்துக்கும் விழுந்த வாக்கு. எங்களை தாண்டி யார் இருக்கா? எங்களுக்கு போடாம திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு என்ன பண்ண போறீங்க? எதுக்கு திமுக, எதுக்கு அதிமுக? திமுக தொடங்கப்பட்ட இயக்கமா? திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டு ஆயிடுச்சுக்க. பவளவள கண்டுச்சு திமுக. இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு 2 ஆண்டு கழிச்சு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. அந்த திமுக தமிழ்நாட்டை இத்தோடு சேர்த்து 25 ஆண்டுகள் ஆண்டு விட்டது. 25 ஆண்டு. அதிமுக தமிழ்நாட்டை 31 ஆண்டு ஆண்டு விட்டது. ஏறக்குறைய 2 பேரும் கட்சியும் சேர்த்தா 60 ஆண்டு காலம். 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி. திமுகவுக்கு போட்டு அதிமுகவுக்கு போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சு. ஓட்டும் போட்டாச்சு, என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சு. மறுபடியும் திமுக போடணும், மறுபடியும் அதிமுக போடணும். எதற்காக? மறுபடி ஸ்டாலினை எதற்காக முதலமைச்சர் ஆக்க வேண்டும்? மறுபடி எடப்பாடி பழனிசாமி எதற்காக முதலமைச்சர் ஆக்கணும்? இல்லைங்க, அதிமுகவை தான் வெல்லும். என்ன நடந்தாலும் நாங்கள் அதிமுக தான் போடுவோம். என்ன எங்க சாதிக்காரு, எங்க ஆளு, எங்க ஆள்ல ஒருத்தர் முதலமைச்சர் வர்றாரு, நாங்க எப்படி போடாம இருக்கிறதுன்னு கேட்கிறேன். நீ எடப்பாடி பழனிசாமி ஓ ஆள் நினைக்கிற. எடப்பாடி பழனிசாமி என்றைக்காவது இந்த மக்களை நம்மால் நினைச்சாரா? பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை. அன்பு மக்களே, 100கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அன்றைக்கு ஆண்ட அரசு எது? அதிமுக அரசு. ஒரு தங்கச்சியோட ஒளி நாடா வந்துச்சு. ஒரு தங்கச்சியை வன்கொடுமை பண்றான் ஒருத்தன். அவ கதறா. தன்னை வன்கொடுமை செய்ய வந்தவனை கூட அண்ணா என்று விழிக்கிறார். அண்ணா என்று விழிக்கிறார். அவன் உடைய கலட்டுங்கிறான். பெல்ட் எடுத்து அடிக்கிறான். திரும்ப திரும்ப அடிக்கிறான். அண்ணா அடிக்காதீங்கன்னா, அண்ணா அடிக்காதீங்கன்னா, ட்ரெஸ் கலெக்ஷனா கதர்னா ஒரு தங்கச்சி. அன்னைக்கு கதறிய போது எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்தார்? பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்ற துணை நின்றார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரத்தை வெளியே சொல்லக்கூடாது, இது சட்டம், இது விதி. ஆனா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரத்தை அன்றைக்கு வெளியிட்டது இந்த கேடுகட்ட அதிமுக. எப்படி மறப்பீங்க? 100கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களே, அந்த 100கணக்கான பெண்கள்ல ஒரு பெண் இல்லையா? கவுண்டர் விட்டு பொண்ணு ஒரு பெண் இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ரத்தம் கொதித்ததா? நம்ம சமூகத்தில் நம்ம சாதி பெண்ணு கைய வச்சுட்டான், வன்கொடுமை செஞ்சுட்டான், ரத்தம் கொதிச்சதா? கண்டுச்சாரா? தண்டுச்சாரா? என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? கடைசி வரை குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணார். கடைசியா முடியல, தேர்தல் நெருங்குது, வழி இல்லை, சிபிஐக்கு வழக்க மாத்திருவோம். இதான் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அப்படி நடந்து வர்ற காட்சியை போட்டு இந்த ஐயா படத்தில் ஒரு பாட்டு வரும். இந்த வெள்ளை ஏதோ வெள்ளன்னு போட்டு ஒரு பாட்டு வரும். அந்த வெள்ளை ஏதோ ஒரு கர்மாந்திர பாட்டு. அந்த பாட்டை போடுறாங்க. நீங்க வாழ எடப்பாடி ஐயா, நீங்க 100 ஆண்டு காலம் வாழணுங்கிறாங்க. அவர் 100 ஆண்டுல 150 ஆண்டு வரைக்கும் வாழ நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. எதுக்கு அவர் தமிழ்நாட்டை ஆளணும்? அவர் பிறப்பால் தமிழர்தான், மாற்று கடத்த இல்லை. ஆனா என்றைக்காக தமிழுக்காக தமிழருக்காக வாழ்ந்தார். அன்பு சொந்தங்களே, நாம் வாழ்ந்த சமகாலத்தை மறக்க முடியாத பேரவலம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அதை நிகழ்த்தியது யார்? இந்த எடப்பாடி பழனிசாமி. யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டில் கொலையாளி குற்றவாளி அவனுக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய சட்டத்தின்படி கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்ன? தூக்கு தண்டனை, மரண தண்டனை. தமிழ்நாட்டில் கடைசியா எப்போ தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு? யாருக்கா நினைவு இருக்கா? நம் கண் முன்னே தமிழ்நாட்டில் யாருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க? 1995ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கர்னு ஒருத்தன் தூக்கு போட்டாங்க. 95ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரை தூக்கில போட்டாங்க. அதுக்கு பிறகு 30 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் யாரையும் தூக்கில போடல.
அப்ப 30 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுல கொலை குற்றம் நடக்கலையா? பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? கொள்ளையடிக்கலையா? எல்லாம் நடந்தது. எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி, தூக்கு தண்ணக்கூடாது, உயிரை எடுக்க கூடாது. இது நீதிமன்ற பரிபாலன முறை சொல்கிற விதி அடிப்படை. கொலையே செஞ்சிருந்தாலும் சரி, அவனை தூக்கில போடாத. அரிதினும் அரிதான வழக்கு மட்டும்தான் தூக்கு தண்டனை. அப்ப கொலையாளிக்கும் வன்கொடுமை செய்கிறவனுக்கும் தூக்கு தண்டனை கூடாது, அவனை கொல்லக்கூடாது என்றால் எந்த பாவம் செய்யாத அப்பாவை 13 பேரை எதற்காக எடப்பாடி பழனிசாமி சுட்டு கொன்றார்? இதான் கேள்வி. தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதை செல்லூர் ராஜ்கிட்ட சொல்லுங்க, நம்புவார். நாங்க நம்ப மாட்டோம். தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா? எடப்பாடி பழனிசாமி அமைச்ச அருணாஜெகதீசன் ஆணையம், அந்த ஆணையம் சொல்லுதுங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோட ஒவ்வொரு நகர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. சுடலை கண்ணுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவன் கூலிப்பட போல பயன்படுத்தப்பட்டான். பல முறை மக்களை நோக்கி சுட்டான். மக்கள் தப்பி ஓட முயற்சித்த போது தப்பியோடிய மக்கள் மீது குறிவைத்து நெஞ்சில மார்புல சுட்டு கொண்டான்னு வருது. மக்களை கொஞ்சம் கூட கருணை இல்லாம சுட்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமியை உங்க ஆளு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க வெக்கப்பட வேண்டிய? தீரன் சின்னமலை வெள்ளக்காரனை எடுத்து சமறு புரிஞ்ச மாவீரன் தீரன் சின்னமலை, எந்தவித பின்புலம் இல்லாத சாமானியன், ஒரு மன்னன் இல்லை, ஒரு சாதாரண ஏழை எளிய மகன். அவன் வெள்ளக்காரனை எடுத்து சண்டை மாட்டான், வரி கட்ட முடியாது என்று அவன் திமிரோடு நின்றான். அந்த தீரன் சின்னமலை வாழ்ந்த நிலம், உளவிய நிலம் இந்த நிலம், கொங்கு மண்டலம். ஆனா இங்க அமித்ஷா மோடி காலில் போய் விழுந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி உங்க ஆள்னா வெக்கக்கேடு இல்லையா? அது எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எப்படின்னாரு? சிரிச்ச முகமா இருக்காரு. குழந்தை முகத்துல கொலகாரனை பார்த்திருக்கிய? எடப்பாடி பழனிசாமி பாரு, சிரிச்ச முகமா இருக்கா, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுவெல்லாம் தகுதியா நாட்டாடுறதுக்கு? கோரைமுத்து நல்லா சிரிப்பாரு, மதன் பாபு அதை விட அற்புதமா சிரிப்பாரு. இதுவெல்லாம் நாட்டாளுக்கு தகுதியா? கொடுத்த ஆட்சி என்ன? 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி கண் முன்னே சாட்சியாக இருக்கிறது. அந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நல்லாட்சின்னு யாராவது சொல்லு, யாராவது ஒருவர்? மோசமான கொடுங்கோல் ஆட்சி. எடப்பாடி ஆட்சியின் கொடுமை தாளாதுதான் மக்கள் திமுகவுக்கு ஓட்ட போட்டேன். அந்த கொடுமை தாங்காம இந்த கொடுமைன்னு ஒருத்தன் கோயிலுக்கு போனான்னா அங்க 2 கொடுமை சிங்குன்னு அடிச்சான். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட கொடுமை தாழாம திமுக ஓட்டு. இங்க திமுக ஆட்சியில் அதே போல கொடுமை. அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் சத்தமாக நடந்ததோ அதுவெல்லாம் சத்தம் இல்லாது திமுக ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுக்க தாராளமாக இயங்கியது. திமுக கண்டித்து போராட்டம் செஞ்சது. இந்தியாவிலே இளமது விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுவை ஏற்க முடியாது. மதுவால் ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மதுவிலக்கு வேண்டும் கேட்டது திமுக. கொரோனா காலத்தில் மதுபான கடைகள் திறக்கப்பட்ட போது அதை கண்டித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது இந்த ஸ்டாலின். வீட்டு வாசலை கருப்பு கொடி ஏந்தி கருப்படை தெரித்து குடும்பத்தோடு போராடினார் ஸ்டாலின். இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாம 24 மணி நேரம் மது கிடைக்குது. மதுவை கடந்து கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. கள்ளச்சாராயத்தில் மட்டும் திமுக ஆட்சியில் 100 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த சாவுக்கு யார் பொறுப்பேற்பா? அதிமுக ஆட்சியிலே ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள குட்காவோடு போனார். சட்டமன்றத்துக்குள்ள தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்து வந்து விட்டீர்கள். எதற்காக குட்காவை எடுத்து வந்தீர்கள் என்று சொல்லி சபாநகர் விதிமுறை என்று சொன்னபோது அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப எளிதாக குட்கா கிடைக்குது, அதை எடுத்து காட்டவே நான் குட்காவோடு வந்தேன். அன்றைக்கு அமைச்சராக இந்த விஜயபாஸ்கர் மீது காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் மீது குற்றம் சுமத்தினார். காசை வாங்கி கொண்டு குட்காவுக்கு மறைமுகமாக அனுமதி கொடுத்து விட்டார்கள். அதன் விளைவாகத்தான் தமிழ்நாடு முழுக்க குட்கா எளிதாக கிடைக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சா கிடைக்குது. கஞ்சா இல்லாத ஒரு ஊர் தமிழ்நாட்டில் உண்டா? தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரை
கஞ்சா போயிடுச்சு கடைக்கோடி கிராமம் வரைக்கும். என்ன செய்ய போறீங்க? அன்னைக்கு குட்காவுக்கு அதிமுக காசு வாங்கியது என்றால் கஞ்சா விற்பதற்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் யாரும் காசு வாங்கினார்கள். யார்கிட்ட? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். கஞ்சா, அவினு, மெத்தப்பட்டமேனு, போதை ஊசி, போதை சாக்லேட்டு, என்னென்னமோ போதையில் எத்தனை இருக்கோ அத்தனை வந்துருச்சு. நாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க போதை ராஜ்யம். இப்ப இந்த தெருல அந்த முனையில முக்களை உட்காந்துக்கிட்டு கஞ்சா விற்கிறான் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு காவல்துறைக்கு தகவல் சொன்னா காவல்துறை உடனே அவனுக்கு தகவல் சொல்லிடும். அவன் யாரா தகவல் சொன்னான்னு தேடி வீட்டுக்கு வந்து வெட்டுவான். எந்த ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி. கஞ்சாவுக்கும் தகவல் சொன்னா தகவல் உடனடியாக கஞ்சா விற்கிறவனுக்கு கடத்தப்பட்டு கஞ்சா வியாபாரி கொள்றான். கள்ளச்சாரம் விற்கிறவங்க மயிலாடுதுறை பக்கம் சிறைக்கு போகிறான். அவனுக்கு எதிராக 2 இளைஞர்கள் போராடுறாங்க. அவன் சிறைக்கு போயிடுறான். சிறையை விட்டு வெளில வந்து 3 மணி நேரத்தில் எவன் கள்ளச்சாரம் விற்றதை சொன்னானோ அவனை வெட்டி சாய்க்கிறான். தமிழ்நாட்டில் நடக்குது. எங்க போகுது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்காங்க. சட்ட ஒழுங்குன்னு ஒன்று இருக்க. மித மிஞ்சிய வழக்கொள்ள தமிழ்நாடு முழுமைக்கும் வழக்கொள்ளைக்கு எதிராக எவன் போராடுறானோ அவன் வெட்டி சரிக்கப்படுவான். தூத்துக்குடியில் லூர்துன்னு ஒரு கிராம நிர்வாக அலுவலர், நேர்மையான விஏஓ, அவர் மனக்கொலை எதிர்த்தாளுங்கிற காரணத்துக்காக வெட்டி சரிக்கப்பட்டார். அதே போல புதுக்கோட்டையில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக நேர்மையான ஒரு மனிதன் அங்க நின்னார். என்னாச்சு? அவர் இந்த தேதியில போராட்டம் பண்ண போறேன்னாரு. அந்த போராட்டம் பண்ணணும் தேதியை சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தார். எந்த தேதியில போராட்டம் பண்ணுவதாக அறிவித்தாரோ அதே தேதியில அவர் மேல லாரி ஏற்றி கொண்டான். ஒரு முறை லாரியை ஏற்றிட்டான், எங்க பிழைச்சிருவாரோ தப்பிச்சுவாரோன்னு மறுமுறை திரும்ப லாரியை ஏற்றி அவரை சக்கையாக்கி கொண்டான். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைக்கு, நேர்மைக்கு, நியாயத்துக்கு எங்கேயும் இடமில்லைங்கிற நிலையை உருவாக்கிட்டான். ஆனா இதெல்லாம் பேசணும்னா திமுகவை பேசாதீங்க, பாஜக உள்ள வந்துடும். ஜன்னலை சாத்துங்க, பாஜக உள்ள வந்துடும். நம்ம ஜன்னலை சாத்திரம்னா தலைவாசல் வழியா பாஜக கூட்டு வருவான். தமிழ்நாட்டில் முதல்ல பாஜக எப்ப வந்துச்சு, இப்ப எங்க இருக்கு? பாஜக தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லாத சல்லி பைசாக்கு பிரோஜனம் இல்லாத ஒரு கட்சி. எந்த காலத்தையும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்க மாட்டான். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அண்ணாமலைக்கும் தெரியும், நயனா நாகேந்திரனுக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அவன் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவான். 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜக மிக குறைந்தது 10 இடங்களை வென்றோம். கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அமோகமா வெற்றி பெற்றுவாரு அப்படின்னாங்க. என்னாச்சு? தேர்தல் முடிஞ்சு. தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணாமலை போட்டிட்ட கோயம்புத்தூர்ல ஒரு 15 பேர் 20 பேர் போராட்டம் பண்றாங்க. எங்கள் வாக்குகள் பறிக்கப்பட்டு விட்டது, நாங்க இங்க இருக்கோம், எங்க வாக்கு எங்கன்னு போராட்டம் பண்றேன். எல்லாம் பிடிச்சிருக்கான். எதை? கையை படம் எடுத்து அதை கிட்ட போய் பார்த்தா எல்லார்களையும் மை இருக்கு. அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருக்கான். ஓட்டு போட்டவன் ஓட்ட காணுங்கிறான். என்னடா விசித்திரமா சொல்றாங்க, பைத்தியம் பிடிச்சிச்சான்னு பார்த்தா வாக்கு திருடப்பட்டு விட்டதுன்னு தேர்தல் முடிவு வரதுக்கு முடியும் அண்ணாமலை சொல்லிட்டார். ஏன்? தேர்தலை தோத்துறோம்னு வந்துடும். தோத்த பிறகு காரணம் சொல்ல முடியாது இல்ல, காரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிவை எதிர்கொள்றாரு. அதான் பாஜக தமிழ்நாட்டில். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த நிர்வாகி நயனா நாகேந்திரனை பார்க்குறாரு. நயனா நாகேந்திரனை பார்க்குறப்ப நம்ம கட்சியை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன பேசிக்கிறாங்க? ஐயா நல்ல வரவேற்பீங்கய்யா, எங்க போனாலும் வாங்க வீட்டில் சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படியா? ஆமாங்கய்யா, வீட்டுக்கு வாங்க, சோறு போடுறோம், சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம், ஓட்டு கேட்காதுன்னு சொல்றாங்க. எப்படி? வீட்டுக்கு வாங்க, தளவாழ விருந்து வைக்கிறோம், சோறு போடுறோம், ஓட்டை மட்டும் கேட்டுறாத. இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமை. 2014 அறுதி பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி ஆட்சி அமைத்தார். வாஜ்பாய்க்கு கிடைக்காத வாய்ப்பு நரேந்திர மோடி கிடைத்தது. அறுதி பெரும்பான்மையோட 2014 ஆட்சி அமைத்தார். இந்தியா முழுக்க பாஜக வென்றது பல மாநிலங்கள்ல.
ஆனா தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல முடியல. 2019 2வது முறை அறுதி பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி, நரேந்திர மோடி ஆட்சி. அந்த முறையும் அவரால் தமிழ்நாட்டில் வெல்ல முடியல. 2024 அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, ஆனா பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு. இந்த முறையும் தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல முடியல. குறிப்பா சொல்லணும்னா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் இன்னைக்கு போலவே பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி. பாஜகவும் அதிமுக கூட்டணி வச்சிருக்க காலத்துல பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போறாங்க. எந்த இடத்துலையும் பார்த்தா மோடி படம் அமித்ஷா படம் இல்லை. என்னங்க மோடி படம் அமித்ஷா படம் இல்லாம ஒரு பாஜகங்க இப்படி இப்படிங்க போலாம் அப்படின்னு கேட்டா, இல்லைங்க மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு போனோம்னா விழுற ஓட்டு விழாம போயிருந்தான். யாரு? பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர். இந்திய பெருநிலத்திலேயே பாஜக வேட்பாளர் மோடி படத்தை அமித்ஷா படத்தை புறக்கணிச்சான்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு பாஜகவின் கோட்பாட்டுக்கு சித்தாந்தத்துக்கு எப்போதும் எதிரானது. மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் என்னைக்கும் ஈடுபடாது. இங்க ஒருதாய் பிள்ளைகளாக இருப்பான். அவ பாஜக தமிழ்நாட்டில் வர மாட்டான்னா வராத பாஜகவை சொல்லி பூச்சாண்டி கட்டுறது. பாஜக வந்துடும், நீ திமுக பேசாத, திமுக குறை சொல்லாத, திமுக விமர்சனம் பண்ணாத, பாஜக வந்துடும். 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பூச்சாண்டி காட்டினா ஒரு நியாயம் இருந்துச்சு, ஏன்னா மத்தியில் வந்துடுவான்ட்டு. ஆனால் 26 சட்டமன்ற பொது தேர்தலில் மிஞ்சி மிஞ்சி போனால் 30 தொகுதி தான் போட்டி போடுவான் பாஜக. வெறும் 30 தொகுதி தான். ஆனால் 30 தொகுதியில் போட்டி போடுற பாஜகவை 234 இடத்துலையும் சொல்லி காட்டுறான் பாஜக வந்துடுவான், பாஜக வந்துடுவான்ட்டு. பாஜக வளர்த்தெடுத்தது யாரா? இந்தியாவிலே பாஜக வளர்ந்து நிற்கிறது காரணம் இந்த கேடுகட்ட திமுக. எத்தனை முறை வரலாற்றை சொல்றது? வாஜ்பாயின் முதல் ஆட்சி வெறும் 13 நாள், சொற்ப நாள், 13 நாள் தான். 2வது முறை 13 மாசம் ஜெயலலிதா அம்மையாரோட ஆதரவில் 13 மாசம் கழிச்ச உடனே அந்த அம்மையார் ஆதரவு திரும்ப பெற்றாங்க, ஆட்சி கவிழ்ந்து போகுது. அப்ப 13 நாள் 13 மாசம்னு முழுமையாக 3 ஆண்டுகள் ஆட்சியை கூட நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறுகின்ற போது, ஆர்எஸ்எஸ் விழிபுங்கின்ற போது, ரைட் பர்சன் ராங் பார்ட்டி, சரியான நபர் தவறான கட்சியில் இருக்கிறாரு, வாஜ்பாய் மனித புனிதர், நல்லவர், யோக்கிய சிகாமணி எல்லாத்தையும் சொல்லி வாஜ்பாயோட கரம் குலுக்கி பாஜகவின் கரங்கள்ல 5 ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது திமுக. இதே நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த போது கோத்ரா ரயில் விபத்தை காரணமாக காட்டி இஸ்லாமிய மக்கள் மீது மதவெறி கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டார். 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானார்கள். கர்ப்பிணி இஸ்லாமிய பெண்ணின் வயிற்றை கிழித்து வயிற்றுக்குள்ள இருந்த சிசுவை எடுத்து நெருப்புல பொசிக்கு போட்டு கொன்னான். காங்கிரஸை சேர்ந்த இஸ்லாமிய முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் தலையை வெட்டி நடுத்தரவில் கொன்னான். நரவேட்டான்னா 2002 குஜராத்ல மோடியோட ஆட்சியில். அப்படி செய்த போதெல்லாம் அந்த கூட்டணியிலே பாஜகவுடன் கூட்டணி இருந்து அது அந்த மாநிலத்தோட உள் விவகாரம், சட்ட ஒழுங்கு விவகாரம் நாம் தலையிட முடியாது என்று சொன்னவர் கருணாநிதி. அது மட்டுமில்லாது நரேந்திர மோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் பாஜகவோடு கூட்டணி இருந்த மம்தா பானர்ஜி சொன்னாங்க. நரேந்திர மோடியை பதவி விட்டு இறக்க வேண்டும் பாஜகவோடு கூட்டணி இருந்த சந்திரபாபு நாயுடு சொன்னாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் பாஜகவோடு இருந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறினார். ஆனால் கடைசி வரை முரசொலி மாறன் சாகுற வரை வாஜ்பாயின் காலை நக்கியது இந்த கேடுகட்ட திமுக. 5 ஆண்டு காலம் பாஜக அதிகாரத்தில் அமர்த்தினேன். அவன் நாடு முழுக்க வேறு பிறப்பிடான், கிளை கட்டினான். அரசு அமைப்புகள்ல RS காரனை உள்ள வச்சான். விளைவு அடுத்த 10 ஆண்டு 2004 பாஜக இறங்குது. 2014 10 ஆண்டு காலத்துல அறுதி பெரும்பான்மையோட மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டான். விதை போட்டது யார்? இந்த கேடுகட்ட திமுக. எல்லாத்தையும் இவன் தாங்க பண்ண, எல்லாத்தையும் இவன் பண்ணிவிட்டு நம்ம கணக்கில் எழுதுறது. இவங்க சங்கி, பாஜக பி டீம். இந்திய பெருநிலத்திலேயே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு பாஜகவை வலிமையை எந்த கட்சி எதிர்க்கல.
கோட்பாட்டளவில் பாஜக எதுக்கணும். தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள். யார் முழக்கம்? பாஜக முழக்கம். தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள் என்றால் ஈழ நிலத்திலே கொண்டடிக்கப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள்ல குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் இந்து. 1 லட்சம் இந்துக்களை கொண்டடித்தவன் ராஜபக்சே, மகிந்தா ராஜபக்சே, பசில் ராஜபக்சே, கோத்தப ராஜபக்சே. அந்த ராஜபக்சே திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்ய முற்பட்ட போது ஈழ நிலத்தில் இந்து கோயில்களை இடித்துவிட்டு இந்து வழிபாட்டு தலங்களை தகர்த்துவிட்டு திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்குள்ளே உனக்கு என்னடா வேலை என்று கேட்காத இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், இந்த சங் பரிவார் கும்பல் என்ன மயத்துக்களா எங்களை இந்துன்னு சொல்றான்னு கேட்கிறோம். நாங்கள் சிவனை வழிபடக்கூடிய சைவர்கள், கண்ணனை வழிபடக்கூடிய வைணவர்கள். நாங்கள் வரலாற்றில் சைவராக வைணவராக இருந்தோம், ஒருபோதும் இந்துவாக இருந்ததில்லை. ஆனா இந்த நாட்டில் சட்டம் போடப்பட்டது வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில். யார் இஸ்லாமியர் இல்லையோ, யார் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, யார் ஆங்கில இந்தியன் இல்லையோ அவரெல்லாம் இந்து. இது சட்டம் சொல்றது. பௌத்தம் தனி சமயம், தனி மதம். ஆனா இந்தியாவின் சட்டப்படி பௌத்தம் இந்து. சீக்கியன் தனி மதம், தனி கோட்பாடு. ஆனா இந்திய சட்டப்படி அவன் இந்து. கடவுள் நம்பிக்கை இல்ல, மத நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவன் நாத்திகவாதி, எத்திஸ்ட். ஆனா இந்திய சட்டப்படி அவனும் இந்து. அதே போல எங்களை இந்துன்னு அடைச்சிட்டான். ஆனா இந்துவா கருதிருக்கானா? காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம். தண்ணி கட்டு போராடுகிற போது தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மறுக்குது கர்நாடக அரசு. கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது, மறுக்கிறான். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் விவசாயம் செய்வதற்காக கடன் வாங்கி தண்ணி வந்துடும் விவசாயம் பண்ணிடலாம்னு காத்து கடந்த விவசாயி வாடிய பயிரை கண்டு வாடி போய் அந்த வயல் வாய்க்கால் வரப்பு மேட்டிலேயே தூக்கு போட்டு சாகிறான். அப்படி நூற்றுக்கணக்கான விவசாயி காவிரி படுகையில் செத்து போயிருக்காங்க. விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்த போது இந்துக்கள் செத்து விழுந்தார்கள் என்று பாஜக கண்ணீர் வெடித்தது உண்டா? நாங்க ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போனோம். கூலிக்கு மரவெட்ட போனப்ப செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தக்காரன் பழி சுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு கொன்னது சந்திரபாபு நாயுடு. அன்றைக்கு இதே பாஜக, RSS, இந்து முன்னணி இந்துக்கள் கொண்டடிக்கப்பட்டார்கள், இந்துக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று என்றைக்காவது பேசியது உண்டா? செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தல்காரனை கொல்லாது என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர் வெங்கைய நாயுடு. இன்னைக்கு இந்தியாவோட துணை ஜனாதிபதி. எதுக்கு வந்துருக்கான்? முல்லை பெரியாற்று உரிமை 152 அடியா உயர்த்தி கொடு நான் கேட்கிறோம். மதுரை, தேனி போன்ற பகுதிகளில் வாழ்வாதாரமே விவசாய பாசன பகுதியே முல்லை பெரியாற்றை நம்பி நிற்குது. முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை உயர்த்து என்று கேட்டபோது இந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று என்றைக்காவது பாஜக கரிசனம் காட்டியது உண்டா? மீன் பிடிக்க போறான் ராமேஸ்வரத்திலிருந்து, மீன் பிடிக்க போறான் இந்த பக்கம் நாகப்பட்டினத்திலிருந்து. மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு கொலை செய்ய போடுறான். சிவனை கும்பிடுறவன், பிள்ளையார கும்பிடுறவன், முருகனை கும்பிடுறவன், கிருஷ்ணனை கும்பிடுறவன். அப்படி கொலை செய்யப்பட்ட போது இந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சிங்கள ராணுவத்தால் என்று என்றைக்காவது பாஜக குரல் கொடுத்தது உண்டா? என்னைக்கு பேசியிருக்கான்? இதே தூத்துக்குடியில 13 பேர் செத்து விழுந்த போது இந்துக்களை கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று பாஜக கண்டித்தது உண்டா? இல்லை. வரலாற்றில் ஒருபோதும் இந்துவாக அவன் கருதியதும் இல்லை, நாங்கள் இந்துக்களும் இல்லை. எங்களுக்கு தனி வழிபாட்டு முறை உண்டு, தனி நம்பிக்கை உண்டு. ஆனா நீ இங்க வண்டியை ஓட்டுற, இந்துக்கள் சொல்லி வண்டியை ஓட்டுற. பாஜக நாம் தமிழர் கட்சி அளவுக்கு வலிமை யாரும் இருக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி சங்கி. அவன் ராமன் என்று பேசுகிற போது ராவண பெரும்பாட்டன் எங்கள் மூதாதை என்று பேசுறோம். ராவணன் என்று பேசக்கூடிய நாங்கள் சங்கி. திராவிட மாறி முன்னோடி ராமர். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அயோத்திக்கு போய் நான் ராவரை வழிபடுவேன் என்று சொன்ன திமுகவோட அமைச்சர் ரகுபதி அவர் என்ன சொங்கியா? தமிழர்கள் இந்துக்களே இல்லை என்று சொல்ற நாங்க சங்கி. ஆனா இந்துத்துவ ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது. சாவர்கர் என் கடவுள் என்று முழங்கிய உத்தவ் தாக்கரே யாரா சொங்கியா? யாரு?
எத்தனை காலத்துக்கு இந்த அவதூறை பூசுவ? எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துவ? நீ கோட்பாட்டு வேடம் போடுற, கொள்கை வேஷம் போடுற, கடைசி என்ன பண்ற? பாலம் கட்டணுமா 30 விழுக்காடு கமிஷன், ரோடு போடணுமா 20 விழுக்காடு கமிஷன், இல்ல ஒரு பொது கழிப்பறையா அதுலயும் 10 விழுக்காடு கமிஷன். எவ்வளவு கொடுமை! லஞ்சம், லாவண்யம், நிர்வாக சீர்கேடு, முறைகேடு கடை கோடி வைக்க இருக்குது. அன்பு மக்களே, உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு அரசு வேலைக்கு போறதுக்கு. ஆனால் நீங்கள் விண்ணப்பித்தால் அரசு வேலை கிடைக்காது. எந்த துறையோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு 5 லட்சம் 10 லட்சம் நீங்க தரணும். பணம் கொடுத்தாதான் அரசு வேலைக்கு போக முடியும். பணம் கொடுத்தாதான் அரசு வேலைக்கு போக முடியும். எந்த ஆட்சி நிலைமை? திராவிட மாடல் ஆட்சி, ஒரு கேடுகட்ட ஆட்சி. எல்லாம் பேசுவேன். இப்ப திடீர்னு மக்கள் மேல பாசம் வருது. பொங்கல் கொண்டாடுறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்னு நாங்க அட்டைதாரர் எல்லாருக்கும் 3000 ரூபாய் தர்றோம். என்ன பொங்கல் பண்டிகை இந்த ஆண்டு தான் கண்டுபிடிச்சாங்களா? போன வருஷம் பொங்கல் வரலையா? அதுக்கும் போன வருஷம் பொங்கல் வரலையா? பொங்கல் வந்துச்சு, தேர்தல் வரல. இந்த முறை பொங்கலும் வருது, தேர்தலும் வருது, அதனால 3000 ரூபாய் காசு வருது. அரசு ஊழியர்கள் எவ்வளவு ஆண்டுகளா போராடுறாங்க? 20 ஆண்டுகளா போராட்டம். இந்த திமுக ஆட்சியின் தொடக்கத்திலிருந்தே போராடுறாங்க. அப்படி போராடுறப்ப இப்ப நாங்க கொஞ்சம் ஓய்வூதியத்துல கொஞ்சம் பார்த்து போட்டு பண்ணி தர்றோம். எதுக்கு? தேர்தல் வருது. அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான பேர் திமுக எதிராக குத்திட்டா என்ன பண்றதுங்கிற பயம். தேர்தல் சமயத்துல சரிகட்ட மடிக்கணினி பள்ளி பிள்ளைகளுக்கு எப்ப தர்ற? தேர்தலுக்கு 2 மாசம் இருக்கு, இப்ப தர்ற. அப்ப என்ன? உன் கணக்கு முழுக்க 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 வாக்கை மையப்படுத்தியே இருக்கிறது. மக்களிடம் இருக்கக்கூடிய வாக்கை பறிப்பதற்கு அத்தனை உத்திகளையும் கையாளுது திமுக. ஆனா மக்களின் வாழ்க்கை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டமும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை. எல்லாம் ஏமாற்று. கேட்டா நாங்க சமூக நீதி ஆட்சி தர்றோம். என்ன சமூக நீதி ஆட்சி தர்ற? 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா, 60 ஆண்டுகள திராவிட கட்சியின் ஆட்சி. ஆனா இன்றைக்கு வரை மனித கழிவை மனிதனே ஆள்றான். 2013ஆம் ஆண்டு சட்டம் சொல்கிறது மனித கழிவை மனிதன் அள்ள கூடாது, அது தண்டனைக்குரிய குற்றம், அவங்களை ஈடுபடுத்தினான்ட்டு. ஆனால் உழைக்கும் அருந்ததிய மக்களை இன்றைக்கு வரை மனித கழிவு அள்ள விடுற. சாக்கடை அல்றப்ப அதுல நச்சுவாயு வெளிப்பட்டு இறந்து போறாங்க. மலக்குழி மரணம்ட்டு. இந்தியாவிலே மலக்குழி மரணங்கள்ல தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது. எப்படி? சமூகத்தை சுத்தம் செய்ய, துப்புரவு பணி செய்ய சாக்கடைக்குள்ள இறங்கி நச்சுவாயு வெளிப்பட்டு அந்த சாக்கடைக்குள்ளே உழைக்கும் ஆதி குடி செத்து போறான். அது அந்த திமுக அரசு கண்டுகொள்றதில்லை. கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனானா 10 லட்சம் வீட்டுக்கு. ஆனா தூய்மை பணியாளர் அவன் மலக்குழி மரணத்துக்கு உள்ளானா வெறும் 3 லட்சம். நாங்க விளிம்பு நிலை மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம். அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்காக ஆட்சி நடத்துறோம். தூய்மை பணியாளர் தொடர்ச்சியா போராடுறானே, சென்னையில 3 மாத காலமா போராடுறானே. என்ன கேட்டு போராடுறான்? நான் பல ஆண்டுகளாக இந்த சமூகத்தை துப்புரவு செய்கிறேன், நான் பணி செய்கிறேன், எனக்கு ஒரு நிரந்தர வேலையை கொடுங்க, இல்லைன்னா உரிய ஊதியம் வராது, என்னோட பணி பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், என் பணியை நிரந்தரம் பண்ணுங்க, பணி பாதுகாப்பை செய்து கொடுங்கள். நியாயமான கோரிக்கையை முன்வைத்து போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள். தீபாவளி அன்னைக்கு விடிய விடிய பட்டாசு வெடிக்கலாம். விடிஞ்சு பார்க்குறப்ப தெரு சுத்தமா இருக்குன்னா அதை சுத்தப்படுத்தினாங்க துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள். நாமெல்லாம் நிம்மதியா வீட்டில் தூங்குறப்ப அந்த பணி வேலையில ஒட்டுமொத்த சமூகம் உமிழ்ந்த குப்பைகளை எல்லாம் அள்ளி சுத்தப்படுத்தக்கூடியவங்க தூய்மை பணியாளர்கள். நாம சாலையில மலம் கிடந்தாலோ சிறுநீர் கழித்தாலோ மூக்கை பொத்தி கொண்டு கடந்து போவோம். ஆனால் எல்லாவற்றையும் அள்ளி தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை தூய்மை பணியாளர் செய்யறாங்க. அந்த தூய்மை பணியாளர் கூட்டு வச்சு காலில் மஞ்சள் தடவுறதில்லை வேலை, அவங்களுக்கு மாற்று வேலை தரணும்.
தூய்மை பணியாளரை கூப்பிட்டு மோடி காலில் வந்து தண்ணி ஊற்றி கழுவினார். இங்க இருக்கக்கூடிய சில அல்ற சில்ற அவனும் பண்றான். நீ ஏன் இதை பண்ற? ஒரு நாள் நீங்க ஓய்விடுங்கம்மா, நீங்க வீட்டில் ஓய்விடுங்க. நான் போய் சாக்கடைறேன், நான் போய் மழை தள்ளுறேன், ஒரு நாள் விடுமுறை கூட. அதை செய்ய மாட்டான். கடைசி வரைக்கும் அந்த வேலையை செய்ய வைப்பேன். எல்லாத்துக்கும் எந்திரம் வந்துருச்சுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் சாக்கடை அல்ல, மனித மலத்தை அல்ல, எந்திரம் வரல, எந்திரம் வரல. அந்த உழைக்கும் மக்களே சாதியின் அடிப்படையில் நிறுத்தப்படுறாங்க, அருந்ததிய மக்கள். அது குறித்து திமுகவின் பார்வை என்ன? நீங்க தான் சமூக நீதி ஆட்சியை கிழிக்கிறீங்களே, விளிம்பு நிலை மக்களுக்காக ஆட்சி நடத்துறீங்களே, திராவிட மாடல் ஆட்சி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஆட்சியை தர்றீங்களே. என்னுடைய ஆட்சியில் அருந்ததிய மக்களுக்கு நான் மாற்று வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பேன். அவர்கள் மனம் அள்ளக்கூடிய அந்த தொழிலை விட்டு நான் வேற பணிக்கு அமர்த்தேன். திமுக சொல்லுமா? ஒருபோதும் சொல்ல மாட்டேன், ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனா இல்லாத வேஷம் போடுவான். அன்பு சொந்தங்களே, சமகாலத்தில் அவமானத்தின் சாட்சியா இருக்குது வேங்கவேல்ங்கிற கிராமம். அந்த ஊர்ல ரொம்ப குக்கிராமம், ரொம்ப குக்கிராமம், பேருந்து போகாத ஒரு சின்னஞ்சிறிய சிற்றூர். அந்த ஊர்ல வாழ்றாங்க. சில தெருக்கள் தான் இருக்குதுங்க. அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. திடீர்னு பார்க்குறப்ப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படுது. போய் மருத்துவரை பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல, தண்ணி சரியா இருக்கான்னு பாருங்கிறாங்க. சரி, தண்ணிங்கிறப்ப குடிநீர் தொட்டியை பார்க்கலாம்ட்டு குடிநீர் தொட்டியில் ஏறி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப குடிநீர் தொட்டியில் வந்து மனித மலம் மிதந்துக்கிட்டு இருக்குது. பார்த்த மாத்திரத்தில் பேரதிர்ச்சி. யார் இந்த வேலையை செஞ்சது, இழிவான வேலை செஞ்சது அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவுது, தமிழ்நாடு முழுக்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எந்த ஊருக்கும் போக முடியலங்க. எந்த ஊரு அப்படின்னு கேட்டா வேங்கை வயல் அப்படின்னு சொன்னா அந்த மழை தண்ணியை குடிச்ச ஊரான்னு கேட்கிறாங்க. அவமானமா இருக்கு. மலத்தை கலந்ததுக்கு பதிலாக விஷத்தை கலந்துக்கலாமே, நாங்க நிம்மதியா செத்து தொலைஞ்சிருப்போமே, அவமானப்பட்டு வாழ்றமேன்னு கூனி குறுகி நிற்கிறாங்க. அந்த ஊர்னா பொண்ணு எடுக்க பொண்ணு கொடுக்க தயங்குறான். சாதியால வர்க்கத்தால ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்போது மேலும் ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு நிற்கிறான். நீ சமூக நீதி ஆட்சி நடத்துவது உண்மை என்றால் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் வேங்கவேல் கிராமத்துக்கு போய் வேதனையில தவிக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து, அந்த மக்களோட அந்த வீட்டு திண்ணையில அந்த குடிசையில உட்கார்ந்து ஒரு குவளை தண்ணியை குடிச்சு, இந்த அரசு உங்களோடு நிற்கும், குற்றவாளிகள் நான் கண்டுபிடிப்பேன், எந்த எந்த மலத்தை அந்த தொட்டில கலந்தானோ அந்த தொட்டியை நான் இடிச்சிட்டு, இனி சாதிக்கு தனி தொட்டி இல்லை, எல்லாருக்கும் பொதுவான தொட்டின்னு இடிச்சு தகர்த்து முடிச்சிட்டு ஒரு பொதுவான தொட்டியை கட்டி முடிச்சு அந்த மக்களோடு உட்கார்ந்து ஸ்டாலின் பேசினா சமூக நீதி பேசுவதற்கான குறைந்தபட்ச தகுதி இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வரை வேங்கவேல் கிராமத்துக்கு ஏன் ஸ்டாலின் போகல? ஏன் போகல? வைக்கம் நூற்றாண்டு கொண்டாடுவதற்காக கேரளாவுக்கு போறாரு ஸ்டாலின். அதிமுக ஆட்சியிலே அடாவடித்தனம் செஞ்ச ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அந்த பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமணத்துக்காக பஞ்சாபுக்கு போறாரு உதயநிதி ஸ்டாலின். 2 நாட்கள் தொடர்ச்சியாக குடும்பத்தோட IPL கிரிக்கெட் போட்டியை பார்க்கிறாரு சேப்பாக்கத்தில் உட்கார்ந்து. ஒரு அரை நாள் இல்லையா? ஏன் வேங்கவேலுக்கு போகல? ஏன் கண்டுகொள்ளல? 2024 பார்லிமெண்ட் பொது தேர்தலில் வேங்கவேல் கிராமத்து மக்கள் வாக்கு செலுத்தல. எந்த கட்சியும் உள்ள வரல, ஒரே ஒரு கட்சி உள்ள போச்சு. வேங்கவேல்ல போய் அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்ட, மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க தான் மக்களோட நிக்கிறோம். நீ எங்க நிக்கிற? எங்க நிக்கிற? செவிலியர்கள் போராடுறாங்க. கொரோனா காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வராம எல்லாரும் முடங்கி கிடந்தப்ப கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ சேவை பண்ண மகத்தான பணியை செஞ்ச பெருமக்கள் செவிலியர்கள். அந்த செவிலியர்கள் போராடுறாங்க. சென்னையில் அரசு என்ன பண்ணுது? கைது பண்ணி கொண்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வர்றான். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்து தர்ணா போராட்டம் பண்றாங்க. அப்ப என்ன பண்றான்? கைது பண்ணி ஊரை விட்டு வெளில கொண்ட விட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போங்கிறான். அமைச்சர் என்ன சொல்றா தெரியுமா? மாசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் நிறைவேற்றணுமா? என்ன பண்ணுவீங்க? போராட்டம் தானே பண்ணுவீங்க, பண்ணிக்கங்க.
என்ன அதிகாரத்து முறை, என்ன ஆணவம், என்ன மமதை? யார் இந்த அதிகாரத்து முறை கொடுத்தது? நாம என்ன வேணாலும் கொடுமை பண்ணலாம், என்ன வேணா அநியாயம் பண்ணலாம். கடைசியா வாக்குக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்தா இந்த நாய்கள் காசை வாங்கி கொண்டு நமக்கு ஓட்ட போட்டு நினைக்கிறான். நாம் நாய்கள் இல்லை, புலிகள் நிரூபிக்கணும். காசை கொடுத்தானா வாங்காத, இல்ல தேவை இருக்கு வாங்கிக்க. உனக்கு வாக்குறுதி கொடுத்து எப்படி முதுல குத்துறானோ அதே போல காசை வாங்கிக்கிட்டு அவன் முதுல குத்து. நல்லவன் முதல குத்தான் தப்பு, அவன் துரோகி, பாவி. கருணாநிதியை திருவாரூர் திருடர்ன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சென்னை திருடர்ன்னு சொல்லலாமா? கருணாநிதி வரலாற்று துரோகிரா, வரலாற்று துரோகி. செத்து பணமாக ஆனாலும் சரி, மண்ணோடு மண்ணாக மாற்றினாலும் சரி, அந்த எலும்பு கூட்டை கூட மானத்தமிழர்கள் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டோம். ராஜபக்ச இனத்தின் எதிரி, ஆனால் பக்கத்தில் இருந்து குழிபறிச்ச துரோகி கருணாநிதி. அந்த துரோகியின் குடும்பம் இருக்கக்கூடிய திமுக கடைசி வரைக்கும் எதிரி. நீ என்ன பண்ணி கழிச்சிட போற? கண்முன்னே மக்கள் செத்து விழுறான் ஈழத்துல. அன்னைக்கே கதறி துடிக்கல, பதறி விழல. நீ இன்னைக்கு என்ன கழிச்சிட போற? என்னங்க திமுக செய்ய போகுது சொல்லுங்க யாராவது? என்ன செய்ய போகுது? தமிழ்நாட்டை முதல் முறையா ஆள போறானா? முதல் முறையா பல முறை ஆண்டிட்டான். அதாவது இந்த வலையொலியில் பார்க்கலாம், யூடியூப் சேனல்ல சாலையில் போவாங்க, போறப்ப திடீர்னு குதிப்பாங்க. என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னா, பயப்படாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், சும்மா ஃப்ராங்க் பண்ணோம். என்ன பண்ணுவான்? பாம்பு மாரி கொண்டாந்து ஒன்று போடுவான். ஐயோ பாம்பு அப்படின்னு அதில் அலைய துடிச்சோம்னா, இல்லை இல்லை சும்மா ஃப்ராங்க் பண்ணோம் போடிம்பான். அப்படி ஃப்ராங்க் பண்ணுறான்ல, அது மாதிரி 50 வருஷமா ஃப்ராங்க் பண்ணுறான் திமுக அதிமுகவும். நாங்கள் வந்தோம்னா மதுரையை மலேசியா ஆக்கிடுவோம், சிங்கப்பூரை சாத்தூரை சிங்கப்பூர் ஆக்கிடுவோம், கோயம்புத்தூரை கொலம்பியா மேல ஆக்கிடுவோம், கோலாலம்பூர் மேல ஆக்கிடுவோம். அடிச்சு விடுறதானே. நாங்கள் வந்தோம்னா பாலாரும் தேனாரும் கரை புரண்டு ஓடும், கூரையை பிடிச்சிக்கிட்டு பணமெல்லாம் கொட்டும். அடிச்சு விடுறதானே. சொன்னால வந்தோம்னா நீர்த்தரவு ரத்து பண்ணிடுவோம். எப்படி ரத்து பண்ணுவீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை, ரகசியம். அதுக்கு ஒரு சூத்திரம் வச்சிருக்கோம், ஃபார்முலா வச்சிருக்கோம். அதை அப்ளை பண்ணோம்னா நீர்த்தரவுல ரத்தாயிரும். நாங்கள் வந்தோம்னா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வருவீங்க? நிதிச்சுக்கள் இருக்கு, அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்லை. ஆட்சிக்கு வரதுக்கு என்ன வேணும்னு சொல்றது. ஆட்சிக்கு வந்த உடனே இல்லைங்க காசு இல்லை, இல்லைங்க அதை பண்றது நமக்கு அதிகாரம் இல்லை. எப்படி 2014 பாஜக வரதுக்கு முன்னாடி எண்ணற்ற வாக்குறுதி கொடுத்துச்சு. நாங்கள் வந்தோம்னா 5 லட்சம் படத்தை ஒவ்வொருத்தரும் வங்கி கணக்கிலையும் போடுவோம். ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருவோம். நாங்கள் வறுமையை ஒழிச்சிருவோம், ஏழ்மையை ஒழிச்சிருவோம், ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுத்துருவோம், இந்தியாவை வல்லரசாக்கிடுவோம், இந்தியாவில் வறுமையே இருக்காது அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதியை இதே பாஜக 2014 தேர்தலை கொடுத்துச்சு. தேர்தலில் வந்துட்டான், எதையும் நிறைவேற்றலை. அப்ப அன்னைக்கு அமித்ஷா கிட்ட கேட்குறாங்க, என்னங்க வாக்குறுதி கொடுத்தீங்க எதையும் நிறைவேற்றலைன்னு கேட்குறப்ப, அது எலெக்ஷன் ஜூம்லா. அது என்ன எலெக்ஷன் ஜூம்லா? மோடி தனக்கே உரித்தான பாணியில் ஒரு கதையை சுவைபட சொன்னார். எப்படி கதையை சுவைபட சொன்னாராம். அந்த பக்கம் நிதின் கட்காரிட்ட கேட்குறாங்க, அவர் பூச்சியெல்லாம் முழுகலை. அதாவதுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் நம்பலை, நாங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்ட போட்டு ஆட்சி அமர வச்சுட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் தப்புங்கிறது. இதான் நாட்டு நிலைமை. எடப்பாடி பழனிசாமியை சொல்லி ஸ்டாலினை சொல்லி குத்தம் இல்லை. அவர் தானா உட்கார்ந்தாரா? எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டது யார்? நாம் தான். இந்த ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டது யார்? அதுவும் நாம் தான். செல்லூர் ராஜ பார்க்க சிரிக்கிறான், வடிவேலை பார்த்தா கூட, வடிவேல் காமெடி எல்லாம் இப்ப காலாவதி ஆகி போச்சுங்க, இதெல்லாம் சீக்கிரம் மாதிரி இல்லைங்கிறேன். ஆனா செல்லூர் ராஜை இன்னைக்கு பார்த்தாலும் சிரிக்கிறான். அவரை பார்க்கிறப்ப எல்லாம் அந்த திருமூல அட்டை தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, செல்லூர் ராஜு எப்படி தெரிவு செய்யப்பட்டாரு? அதுவும் மக்களால் தான். இந்த கோமாளிகளை வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஏமாளிகள் நாம் தான். மேலை நாட்டில் எப்படி பார்ப்பான்? எடப்பாடி பழனிசாமி அவரு அறிவுல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி மிஞ்சவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன்,
இந்த எம்ஜிஆர் சிலையை பார்க்கிற போதுங்கிறார், அது அண்ணா சிலை இருக்கிறது. அண்ணாவா எம்ஜிஆர் தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த கட்சியோட பேர்ல திராவிடம் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து அதெல்லாம் ஏதாவது பெரிய அறிஞர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. அவர் கம்பராமாயணம் தந்தை சேக்கலார்னார். எடப்பாடி பழனிசாமி தப்பா புரிஞ்சுட்டாங்க. கம்பராமாயணத்தை கம்பர் எழுதி முடிச்சு சேக்கலார்ட்ட கொடுத்து விட்டு எடப்பாடி அருவி பசியோடு இருப்பான், அவன் பசி தாங்க மாட்டான், கொண்ட குடு அவன் படிக்கட்டும் இருக்காரு. இவர் கம்பர் எழுதி முடிச்சு சேக்கலார்ட்ட கொடுத்து சேக்கலார் வந்து இந்த ஸ்விக்கி சொமாட்டோ மாதிரி டெலிவரி பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. எடப்பாடி பழனிசாமி வாங்கி படிச்சுட்டு கம்பராமாயணம் தந்த சேக்கலார். அவர் சரியா தான் சொல்லியிருக்காரு, நாம தப்பா புரிஞ்சுட்டு என்ன பண்றது? அதையும் கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன். திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், நிகழ்காலத்திலே வாழ மாட்டார். நான் வாஜ்பாயை நேற்று பார்த்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு, அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு. ஓ அப்படியா? பாமக இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கு அதிமுகவோட. பாமகவும் அதிமுகவும் பிரிஞ்சது காரணமே திண்டுக்கல் சீனிவாசங்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பாமகவை சேர்ந்த வேட்பாளர்கள் 2 முறை வாக்கு கேட்கிறப்ப பாமக வேட்பாளர் கும்பிட்டுட்டே இருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் இந்த பாமகவை சேர்ந்த வேட்பாளருக்கு நீங்கள் எல்லாம் ஆப்பிள் சின்னத்திலே ஓட்டை போட்டுனார். இது ஆப்பிளா? ஆப்பிள்ங்க, மாம்பழம்ங்க, எந்த பழமா தானுங்க, எல்லா பழமும் உடம்பு கண்டுதாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியாளர் பெருமக்கள். இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின், அவர் விசித்திரம், நிகழ்காலத்தோட அதிசயம். அதாவது பரப்புரை போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தங்க ஒரு அம்மா வந்து என் குழந்தைக்கு பேர் வைங்க, குழந்தை கொடுக்குறாங்க. அப்பா பேர் என்னப்பா கேட்குறாரு, ஷேக் அலாவுதீன். இந்த ஜெயக்கடாவின் மகனுக்கு பேர் வச்சு சொன்னது குழந்தைக்கு, பிள்ளைக்கு பேர் வச்சது அப்பாவுக்கு, ஷேக்கடா, ஜெயக்கடா. அதை விட கூத்து, ஒரு மேடையில் வந்து அந்த கருத்து கட்டு போனார்ல, அந்த புகார் மனு வாங்கினார்ல, புகார் மனு வாங்குறப்ப ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு புகார் மனு. அதை படிக்கிறாரு. கணவனை காணும்னு சகோதரி திருமலை புகார் கொடுத்துருக்காங்க. அங்க அவர் இருந்துச்சு, என் கறவை மாட்டை காணுங்கிறான், கறவை மாட்டை காணுங்கிறான். இவர் வந்து கணவன்கிறார். சரி, வயோதிகம், கண் பார்வை சிக்கலா இருக்கும், கிட்ட பார்வை தூர பார்வை இருக்குன்னு கூட புரிஞ்சுக்கலாம். திருமணங்கிறது ஆம்பளை பெண் கூட தெரியாது. தமிழ்நாட்டில் திருமணம் எந்த பெண் இருக்காங்க? அவ்வளவுதான். அவங்க அறிவு அவ்வளவுதான். அவங்கள சொல்லி பயன் இல்லை, அவங்கள அதிகாரத்தில் மட்டும் நம்மளை தான் சொல்லணும். இந்த தத்திகள்லாம் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது கொடுமை. இந்த தத்திகளை அப்புறப்படுத்த போராடினா ஒரு தற்கொலை வருது. பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஈரோட்டில் வந்து மஞ்சள், இப்ப ஈரோட்டில் வந்தா என்ன சொல்றது தெரியுமில்ல, எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு இவர் போய் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் அந்த ஊர் மக்கள்கிட்ட புதுசா சொல்லுவார். திருநெல்வேலிக்கு போனா இந்த ஊர்ல அல்வா ஃபேமஸ் தெரியுமில்ல, இந்த ஊர்ல இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ். அல்வா வந்து இனிப்பா இருக்கும், இருட்டுக்கடையில் கிடைக்கும், இருட்டுக்கடை இருட்டா இருக்கும். இதெல்லாம் பேச்சு, அறிவார்ந்த பேச்சு. மணப்பாறைக்கு போனா இங்க முறுக்கு ஃபேமஸ். முறுக்கு வந்து நல்ல கரமுரன் இருக்கும், நல்ல காரமா இருக்கும். பேச்சு எழுதையும்ல. ஊருக்கு போனா அந்த ஊர்ல இந்த டூரிஸ்ட் கைடு மாதிரி என்ன சொல்றது, இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சார், இந்த ஊர்ல இது ஃபேமஸ் சார், இந்த கோயில் ஃபேமஸ் சார், இங்க நல்லா குளிக்கலாம் சார், அந்த 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 விடுதி நல்லா இருக்கு சார், அந்த அது மாதிரி ஊர்ல ஃபேமஸ் சொல்றது. அப்புறம் என்ன இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு வாயிலை வச்சு அடிச்சுக்கிறது. அடுத்து 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேங்கிறது. அடையில பேப்பரை பாப்பாரு, மறந்துடுவாரு. கேமரா திருப்பு, கேமரா திருப்பு, இல்லைடா கேமரா திருப்பிட்டான். அவர் பேப்பரை படிக்கிட்டு இருக்காரு. இது முதல்ல வருமா, இது முதல்ல வருமா, எதை சொல்றது, இது அடுத்த ஊருக்கு உள்ளதா இந்த ஊருக்கு உள்ளதா, எதுவும் தெரியாது. ஆனா அவர் தமிழ்நாட்டு ஆளணும். ஏன் கியூட்டா இருக்காரு. நீ நினைச்சிருக்கிற ஜனநாயகன் படத்துல என்ன வந்து விரட்டலாம் நினைக்கிறாங்க. நான் திரும்பி போக மாட்டேன். எங்க போக மாட்டீங்க? கரூருக்கு. கரூர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேனே. நான் திரும்பி போக மாட்டேன். ஐ எம் கம்மிங். படத்துல எல்லா வசனமும் பேசுவார், வீராவசம் முழங்குவாரு. தனி ஒரு ஆளை வந்து 1000 பேரை அடிச்சு பறக்கிடுவார். படத்துல நிஜத்துல பவுன்சர் இல்லாமல் நகர மாட்டார். பவுன்சர் இருக்கணும், மத்திய பாதுகாப்பு படம் இருக்கணும்,
தமிழ்நாட்டு காவல்துறை இருக்கணும், அப்புறம் கூட்டம் சேரக்கூடாது, அவருக்கு ஆகாது. இது எங்க நிஜத்துல? நீ என்ன நினைக்கிற? படத்துல வர்ற மாதிரியே நிஜத்தை இருக்காரு அப்படின்னு நினைக்கிற. படம் வேற நிஜம் வேற. படத்துல 1000 பேரை கொண்டு விட்டு ஒருத்தன் சர்வசாதமா ஓடிட்டு இருப்பான், டூயட் பாடுவான். நிஜத்துல ஒருத்தன் மேல கையை வச்சா உன் மேல கேச போட்டு உள்ள போட்டுருவான். நிஜம் வேற, படம் வேற. நீ எந்த படம் பாரு, பின்னணி இசை இல்லாம, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம எந்த படத்தையும் ரசிக்க முடியாது. என்ன படம்? அது கற்பனை. நிஜம் வேற. நீ படத்தை பார்த்து நிஜத்தை ஏமாந்துட்டு. அவர் படத்துக்கு பிரச்சனை, ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை. எல்லாரும் பேசுறான், ஐயோ உங்க படம் எப்போ வருதோ அப்போதான் எங்களுக்கு பொங்கல், அது வரைக்கும் நாங்க பொங்கல் திங்க மாட்டோம். இந்த இத்து போன பகவந்த் கேசரின்னு ஒரு கேசரி கண்டி வச்சிருக்காங்க. அந்த கேசரிக்கா பொங்கல் கிடையாதான். ஊரே பேசுது, ஆனா அவர் பேச மாட்டேங்கிறாரு. மௌன விரதம், வாய் திறக்க மாட்டாரு. எந்த மக்கள் பிரச்சனையும் வாய் திறக்க மாட்டார், எதுக்கும் வாய் திறக்க மாட்டார். நாட்டில் அதிகாரத்தை தூக்கி கொடுத்துடணும், முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சிடணும். தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சகம் இருக்கு, எத்தனை பொதுத்துறை நிறுவனம் இருக்கு, அரசு ஊழியர் எத்தனை பேர் இருக்காங்க, ஐஏஎஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஐபிஎஸ் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை நதி ஓடுது, தமிழ்நாட்டோட பூகோள அமைப்பு என்ன, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பூகோள ரீதியாக ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, ஒரு கருமாந்தம் தெரியாது. ஆனா தமிழ்நாட்டை ஆண்டணும். என்ன திமிர், என்ன நெஞ்செழுத்தம். நம்மால் சொல்றாருங்க, சூழல் ஒரு கோழையை வந்து வீரனாக்குறதும் இல்ல, வீரனை கோழையாக்குறதும் இல்ல, சூழல் அவன் யார் என்பதை அடையாளம் காட்டினார். கரூர்ல 41 பேர் செத்து போனான். ஒரு நல்ல தலைவன் வேண்டாம், ஒரு நல்ல மனுஷன் பண்ணிருக்கணும். நம்மளை பார்க்க வந்தவெல்லாம் செத்து பிணவரைக்கு போயிட்டான். இனிமே எனக்கு என்ன தூக்கம், எனக்கு என்ன இருக்கு, நான் அவன் உடம்ப பார்க்க போறேன், அவன் உடம்ப பார்த்து நான் கட்டி பிடிச்சு அழணும் அப்படின்னு போய் நின்று இருந்தா நீ தலைவன், நீ மனுஷன். ஓடிகாலி பையன் மாதிரி முதலா ஓடி போனேன். அத்தனை பேரும் களத்துல போய் நின்னோம், கண்ணீர் வடிச்சோம், வழியோட பார்த்தோம். அந்த ஒப்பாரிய ஓரத்தை பார்த்து நாங்க மனசுல அவ்வளவு வழியா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா ஓடி போனேன், கோழி அடகாக்கிற மாதிரி 24 நாள் அடகாத்து விட்டு பாதிக்கப்பட்டவங்களை நான் பார்க்க வர மாட்டேன். வாங்க ரெசார்ட்ல பார்க்கலாம். ரெசார்ட்ல வந்தீங்கன்னா நான் காலை பிடிச்சி கட்டி பிடிச்சி கதறி அழுவேன். உங்க காலை எல்லாம் என்னோட கண்ணீரால கழுவுவேன். இப்படிப்பட்ட கேவலங்கட்ட தொடர்ந்தீங்க கோழைய தமிழ்நாடு அரசிலே பார்த்து இல்லைங்க. அவர் தமிழ்நாட்டு ஆளுமா. நீ ஒண்ணு வேண்டாம். ஜனநாயகன் படத்துக்கு யார் தணிக்கை சான்றிதழ் தர மறுக்கிற? தணிக்கை சான்றிதழ் தர மறுப்பது சென்சார் போர்டு. சென்சார் போர்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு கீழே வருது. அதுக்கு அமைச்சர் யாரு? இங்க தமிழ்நாட்டில் இணையமைச்சர் இருக்கக்கூடிய எல்முருகனும் இன்னொரு அம்மா. நீ என்ன பண்ணணும்? என் படத்துல இடையூறு பண்ணாதீங்க. மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள், மோடிஜி, அமித்ஷாஜி ஒரு முறை பேச பார்ப்போம். ஒரு முறை. கரூர் மரணத்துல 41 பேர் செத்து போன விஜய் மட்டும் ஓடல, ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனான். அலைபேசி அணைச்சு வச்சுட்டு வாட்ஸ்அப் குழுவில் இருந்தான்னா வாட்ஸ்அப் குழுவை விட்டு வெளியேறி ஊரை விட்டு ஓடி போனான். கட்சியின் பொதுச் செயலாளர் பூசி ஆனந்த். அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பொதுச் செயலர் ஓடி ஒளிஞ்சது இதுதான் முத முறை. இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் சிறை நிரப்பும் போராட்டம் நடந்திருக்கு. சிறை நிரப்பும் போராட்டம். நாங்க சிறைக்கு போறோம்னு அறிவிச்சுட்டு சிறைக்கு போற தயாராக மூட்டை முடிச்சு வந்திருக்காங்க. அந்த தமிழ்நாட்டில் வழக்குக்கு பயந்து ஓடி போனார் பூசி ஆனந்த். நாம் தமிழக கட்சி எத்தனை வழக்கு, அண்ணன் சீமான் மீது 200 வழக்கு. 28 வயசுல என் மீது குண்ட சட்டம் போட்டான். 28 வயசுல போட்டது எடப்பாடி பழனிசாமி. என்ஐஏ, இந்தியாவோட உச்சபட்ச விசாரணை அமைப்பு என்ஐஏ. நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் வீட்டில் சோதனை, விசாரணை, 8 மணி நேரம் விசாரணை. விசாரணை முடிச்சு வெளில வந்து என்ஐஏ அலுவலகத்து வாசல சொன்னோம், அமித்ஷா பழி வாங்குறாரு, அமித்ஷாவை எதிர்க்கிறோம், பாஜகவை தமிழ்நாட்டில் வேறுன்ற விட மாட்டோம்னு. என்ஐஏ அலுவலக வாசல்ல. ஏன்னா அது துணிவு, அது வீரம். அந்த வீரத்தை, துணிவை தந்தது எங்களுக்கு ஆன்ம பலத்தை தந்தது எங்கள் தலைவர் பிரபாகரன். அந்த சத்திய தலைவனின் வழி நின்று இந்த மக்களுக்காக உழைக்க நினைக்கிறோம். எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாம் சரி பண்ணணும். ஒரே வாய்ப்பு நாம் தமிழக கட்சி தான். கண்முன்னே 1000 துன்பம், 1000 துயரம். அரசு மருத்துவமனை இருக்கு. அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு பிரசவத்துக்கு அங்க சேர்த்தாங்கன்னா இங்க சிகிச்சை பண்ண முடியாது, அறுவை சிகிச்சை பண்ண முடியாது, திருப்பூர் கொண்டு போன்னு சொல்றாங்க. இங்க சாயப்பட்ட கழிவு, இங்க நீர்நிலையை புறா மோசமாக்குது.
ஒரத்துப்பாளையம் அணையில தேங்கி நிற்பது நீர் அல்ல, விஷம். அந்த ஒரத்துப்பாளையம் முழுமைக்கும் பால் பட்டுருச்சு. நொயிலாறு அழிஞ்சு போச்சு, பவானி ஆறு அழிஞ்சு போச்சு, அமராவதி ஆறு அழிஞ்சு போச்சு. இப்படி எல்லாமே பிரச்சனை, எல்லாமே துயரம். இங்க கொங்கு மண்டலத்தில் வாழ்வாதாரம் இல்லை. இந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டும் கீழே போச்சு. நீர் தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடுங்கிறாங்க. இப்படி 1000 சிக்கல், 1000 இன்னல்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி. சாத்தியப்படுமான்னு நினைக்கலாம். ஒரு சந்துக்குள்ள தெருக்குள்ள நின்றுட்டு நீங்க பேசிக்கொண்டீங்கன்னு நினைக்கலாம். அன்பு மக்களே, 14 வயதில் துருப்பிடித்த துப்பாக்கியோடு ஒரு பொடியன் காட்டுக்குள்ளே களம்புகுந்தான். இந்த பொடியன் என்ன சாய்த்துவிட முடியும் என்று கணக்கிட்டார்கள். ஏளனமாக சிரித்தார்கள். அந்த பொடியன் தான் முப்படையும் கட்டி உலக வல்லாதிக்கங்களை மிரள செய்த நம் உயிர் தலைவர் மேதகோ பிரபாகரன். அசாத்தியங்களை சாத்தியமாக்கிய ஒப்பற்ற பெருந்தலைவன், பெருமாவீரன். அந்த தலைவனின் வழிவந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் சாய்த்து காட்டுவோம். நாம் தமிழர் கட்சி தேர்தலை போட்டி போட ஆள் இருக்கான்னு கேட்டான். போட்டி போட்டோம். ஒரு தேர்தல் தாங்குவீங்களான்னு கேட்டான். 2 தேர்தல் தாங்கணும். 4 தேர்தலுக்கு கடப்பீங்களான்னு கேட்டான். 4 தேர்தலை கடந்து 5ஆவது தேர்தல் நிற்கிறோம். அதிகாரத்தை பிடிப்போம். இன்னைக்கு அங்கீகாரத்தை விட்டுக்கிற நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம். அதற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்கை தாருங்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய அக்கா மேனகா அவர்கள் போட்டி போடுகிறார். இந்த மண் மீது, மக்கள் மீது பற்று கொண்டவர். இந்த மண்ணையும் மக்களையும் மாற்ற வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும்ங்கிற மகத்தான உணர்வோடு களத்தில் இருப்பவர். யார் யாருக்கும் வாக்கு செலுத்திய நீங்கள் ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். அக்கா மேனகா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை தாருங்கள். விவசாயி ஒருபோதும் தோற்கக்கூடாது. விவசாயி தோற்றது போதும், விவசாயம் ஒளிந்தது போதும், விவசாயி வாழ்வதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களை தாருங்கள். கவியரசு கண்ணதாசன் காமராசரை காலத்தின் கடைசி கருணை என்றார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக, கூலியாக, தென்னாப்பிரிக்காவின் வைரச் சுரங்கள்ல, மலேசிய ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அகதியாக நிற்கிற தமிழன், கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். நாம் தமிழர் கட்சி ஆட்சி இந்த நிலத்தை மலகிற போது எல்லா துன்பத்துவங்களும் அகலும், தமிழருக்கு விடிவு பிறக்கும். நன்றி, வணக்கம்.